ஒரு ஒரு அளவீட்டு கல், ஒரு சர்வே கல் மேலே போய் தீபம் ஏற்றணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று. கோவை மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரே உங்கள் ஆட்சியில், அதுக்கு என்ன பதில்னு கேட்கும்போது மைக்கை தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போனவங்க நீங்கள். அதற்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரே உங்கள் அண்ணனோட ஆட்சியில்னு கேட்கும் போதும் பதில் சொல்லாமல் ஓடி போனவங்க நீங்கள். கள்ளச்சாராயத்தில் 68 பேர் இறந்து போனானே கள்ளச்சாராயம் குடிச்சு, அப்போ கேள்வி கேட்கும் போதும் பதில் சொல்லாமல் ஓடி போன நீங்கள், இன்றைக்கி இது தீபத்தூணா அல்லது எல்லைக்கல்லா என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல வரீங்கன்னா அப்போ நீங்கள் எல்லாம் யார்? அப்போ தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கும்பலுக்கு தலைவியாக செயல்படக்கூடிய நபராகத்தான் நீங்கள் இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கோவிலுக்கு போகிறவங்களுக்கு தான் அது தெரியும், அது தீபத்தூணா அல்லது எல்லைக்கல்லா என்பது தெரியும். உங்களுக்கு கோவில் வாசமே கிடையாது, கோவிலுக்கு போனதும் கிடையாது. உங்கள் தந்தை இருக்கிறார் இல்லையா, அவர் மாரியம்மனுக்கு மாதவிடாய் வருமானு கேட்ட நபர் அவர். அதை விட நீங்கள் என்ன கேட்டீங்க? திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்ட ஆள் நீங்கள். உங்களுடைய உதயநிதி என்ன கேட்டார்? சனாதனத்தை டெங்கு கொசு போல் அடித்து விரட்டணும்னு சொன்னார். உங்களுடைய அண்ணன் இருக்கார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவர் என்ன சொன்னார்? இந்து மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்றாலே எனக்கு அலர்ஜி, அந்த திருமணத்துக்கு நான் போவதை தவிர்த்து விடுவேன்னு சொன்ன நபர் நீங்கள். அப்போ உங்களுக்கு கடவுளோட வாசனான்னு தெரியாது, கோவில்னா என்னன்னு தெரியாது, கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள நீங்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்றைக்காவது கோயிலுக்கு போயிருந்தால் தானே தெரியும். நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, எப்போ போவீங்கன்னாக்கா பிரச்சாரத்தப்ப இந்துக்கள் ஓட்டு வேண்டும் என்பதற்காக கோயிலுக்குள்ளே போகும்போது விபூதி வச்சுட்டு வெளியே வரும்போது அழிக்கிற கும்பல் தானே உங்கள் கும்பல். அப்போ உங்கள் கிட்டே போயிட்டு நாங்கள் தீபத்தூள் என்ன எல்லைக்கல் என்ன வித்தியாசம் தெரியாமல் தானே இருக்கும் உங்களுக்கு. உங்ககிட்ட அதை எதிர்பார்க்க முடியுமா? நாங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முதல்ல பாருங்கள். உங்கள் அண்ணன் சொன்னார் இல்லையா டேஷ், அந்த டேஷ் நிறைய நடக்குது தமிழ்நாட்டில், அதன் மேலே அக்கறை செலுத்துங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துடுவீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு. எங்களுக்கு தெரியும், ஏன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று ஆதி காலத்துலேருந்தே சொல்கிறாங்க. தமிழ் கடவுளையே நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க, தமிழ் கடவுளுக்கு தேவையான சம்பிரதாயத்தையும் நீங்கள் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. உங்கள் கிட்டே போய் அயோத்தியை பற்றியோ இல்லை மதுராவை பற்றியோ பேசி என்ன பிரயோஜனம்?